கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற உயிருள்ள வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 145 அதிகாரம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க. இந்த காலை வேளையில் அப்பா சொல்கிறாருங்க பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு நான் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா சொல்லியிருக்கிறாருங்க. பாருங்க, நம்ம மனசில் எவ்வளவோ வேதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், மிகப்பெரிய நஷ்டமாக கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, அதில் எது வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனால் நம்ம போய் மனிதர்கள்கிட்ட நம்மளுடைய குறைகளை சொல்லி புலம்புவோம். ஆனால் அவர்கள் பாருங்க, அவருடைய காதுகள் மிகவும் மந்தமாக ஆகிவிடும். அதை பற்றி வாங்கவே மாட்டாங்க காதில். ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட தான் போய் சொல்லுவோம். ஏன்னா அவங்க ஏதாவது நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி எதிர்நோக்கி நம்ம போவோங்க. ஆனால் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, மிகவும் ஏளனப்படுத்துவாங்க. ஆனால் அப்பா அப்படி கிடையாது. பாருங்க, நீங்கள் கூப்பிடலனாலும் பரவாயில்லை, ஆனால் அவர் சொல்கிறாரு பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடும் மகனை மகளை எங்கூட பேசு என்று சொல்லி அப்பா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாருங்க. இப்படி ஒரு காலகட்டத்திலும் கூட ஆண்டவர் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறார், நம்மளோடு பேச வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய பேசும் தெய்வம் நம்மளோடு காத்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைய நாளில் அவர் கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. அப்பா உங்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய இன்றைக்கு காத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம்.